அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 3,28,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய சிமெண்ட் சாலைகள் மற்றும் கலையரங்கம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கொறடா மற்றும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்பித்தார். இன்று முத்திரையர்பாளையம் பகுதி ஜீவா வீதி முதல் அகத்தியர் கோட்டம் வரை சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 1.48 கோடி மதிப்பில் நடைபெற்றது. மாரியம்மன் கோவில் வீதி பகுதி, மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் இளங்கோ அடிகள் வீதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 74.13 லட்சம் மதிப்பில் நடைபெற்றது. மேலும் பஜனை மடத்து வீதி பகுதி, முத்திரையர்பாளையம் பஜனை மடத்து வீதி பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 69.36 லட்சம் தொகையில் நடைபெற்றது. சானாரப்பேட்டை பகுதி, இப்பகுதியில் புதிதாக கலையரங்கம் அமைப்பதற்கான பணி ரூபாய் 36.20 லட்சம் மதிப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள். தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று இந்த மேம்பாட்டு பணிகள் விரைவாக தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கேஸ் சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவி வருவதாக ஏற்பட்ட வதந்தி காரணமாக கேஸ் ஏஜென்சி நிறுவனத்தில் பொதுமக்கள் குவிந்து வருவதால் பொதுமக்கள் பரபரப்பு அடைந்து வருகின்றனர். மேலும் சிலிண்டர் கட்டுப்பாடு இருப்பதாக பரப்பப்பட்டு வரும் வதந்தியால் பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர். தங்களுக்கான சிலிண்டரை பதிவு செய்ய கேஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவதால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் கேஸ் முறைகேடாக விற்கப்படுவதாகவும் பல்வேறு மக்களுக்கு பதிவு செய்ய முடியவில்லை என்ற புகார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை சென்றுள்ளது. இதனை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை காவல் கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் அதிகாரிகள் உழவர்கரை பகுதியில் உள்ள இந்தியன் கேஸ் ஏஜென்சியை ஆய்வு செய்து சிலிண்டர் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர். இதேபோன்று அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் பெட்ரோல் கையிருப்பு உள்ளது என்றும் பொதுமக்கள் வாட்டர் கேன்களில் கொடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறு கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்னும் ஓரிரு நாளில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்வது, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றது. இதனிடையே புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள NR காங்கிரஸ், பாஜக கூட்டணி தொடரும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து இன்னும் பேச்சுவார்த்தை துவங்கவில்லை. இந்நிலையில் இன்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வருகை தர உள்ளார். மாலை முதலமைச்சரும் NR காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமியை அவர் சந்தித்து பேச உள்ளார். அப்பொழுது தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிகின்றது. இந்நிலையில் நேற்றிரவு NR காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆலோசனை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இரவு 10:30 மணிக்கு தொடங்கிய ஆலோசனை நள்ளிரவு 1:30 மணி வரை நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கேட்டபொழுது தேர்தல் குறித்து கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். அப்பொழுது விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவாரா என்று கேட்டதற்கு அதை பற்றி தனக்கு தெரியாது என்றார். மேலும் புதுச்சேரியில் மற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கப்படுமா என்ற கேள்விக்கு தேவை வரும்பொழுது அது குறித்து பேசப்படும் என்றார். மேலும் புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என்றும் இது தொடர்பான மத்திய அரசின் வழிகாட்டு முறைகளை பின்பற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
புதுச்சேரி தன்வந்திரி நகர் காவல் நிலைய சரகத்துக்குட்பட்ட பகுதியில் குற்றப்பிரிவு போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது கொக்கு பார்க் அருகில் உள்ள தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டியில் சந்தேகப்படும்படி மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் மற்றும் போலீசார் அங்கு சென்று மர்ம கும்பலை சுற்றி வளைத்தபொழுது பயங்கர ஆயுதங்களுடன் 11 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். இதில் 2 பேர் தப்பி சென்றனர். உடனே போலீசார் 11 பேரை தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். விசாரணையில் முதலியார்பேட்டை சேர்ந்த எலி கார்த்திக் என்கிற கார்த்திகேயன், வினோபா நகரை சேர்ந்த ஜூட் அந்துவன், முதலியார்பேட்டை சேர்ந்த எழிலன், லாஸ்பேட்டை சேர்ந்த சரண், தீனா என்கிற தினகரன், பிரகாஷ், பார்த்தசாரதி, அருண், மணி, கௌதம், ஜீவா, காலனியை சேர்ந்த மதன்ராஜ் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வானூரை சேர்ந்த அருண்குமார் என்பது தெரியவந்தது. தட்டாஞ்சாவடி எஸ்டேட் அல்லது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லும் வாகனத்தை நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டி பணம், நகை பறிக்க திட்டமிட்டு பதுங்கியிருந்ததாக தெரிவித்தனர். இதில் கோட்டுப்பாளையம் பிரேம், கிருபா ஆகியோரை தப்பி சென்றனர். இதையடுத்து போலீசார் 13 பேர் மீது வெடிபொருள் தயாரித்தல், வழிப்பறி, ஆயுத சட்டம் உட்பட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் 1 நாட்டு வெடிகுண்டு, 3 கத்தி, 7 இரும்பு ராட், 11 முகமுடிகளை போலீசார் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதில் கைது செய்யப்பட்ட எலி கார்த்திக் என்கிற கார்த்திகேயன் பிரபல ரவுடி. இவர் மீது கொலை, நாட்டு வெடிகுண்டு தயாரித்தல் உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. மற்றவர்கள் மீது அடிதடி வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை தாக்கி ஆடுகளை திருடி சென்ற 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். லாஸ்பேட்டை நாவர்குளம் நரிக்குறவர் காலனியை சேர்ந்த அர்ஜுனன் தனது வீட்டில் ஆடுகளை வளர்த்து வருகின்றார். கடந்த 7ஆம் தேதி அதிகாலை அவர் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த பொழுது 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த மர்ம நபர்கள் அவரை தாக்கி 3 ஆடுகளை திருடி சென்றனர். இதுகுறித்து அர்ஜுனன் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் இனியன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். விசாரணையில் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகரை சேர்ந்த பரத், வேதவன் உள்ளிட்டோர் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் பரத் மற்றும் வேதவன் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து திருடப்பட்ட ஆடுகளை விற்று கையில் வைத்திருந்த ரூபாய் 4000 மற்றும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் கைது செய்யப்பட்ட இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறை போக்க அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயத்திடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை ஏற்ற அமைச்சர் உடனடியாக பொதுப்பணித்துறையின் மூலம் 1,69,40,000 ரூபாய் செலவில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்காக ஒப்புதல் பெற்று அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், ஆணையர் எழில்ராஜன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் கிராமத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு பாரத பிரதமரால் திறந்து வைக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்திற்கு எம்டிஆர் ராமச்சந்திரன் அரசு உயர்நிலைப் பள்ளி என பெயர் சூட்டப்பட்டு இப்பள்ளியில் முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் அவர்களின் திரு உருவப்படத்தை கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செய்தார். இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன், கண்ணன் மற்றும் முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் குடும்ப உறுப்பினர்கள், பள்ளி கல்வித்துறையின் இணை இயக்குநர் சிவகாமி, கல்வித்துறையின் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், தலைமை ஆசிரியர்கள் பூங்கோதை, ஜெர்லின் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.
மாநிலம் வெள்ளையனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் AK சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொறையூர் பேட் புதுநகர் பகுதிக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 19,88,667 மதிப்பீட்டிலும் 10 கண்ணு ராமநாதபுரம் ஐஸ்வர்ய நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 10,50,36 மதிப்பீட்டிலும் பிள்ளையார்குப்பம் புதுநகர் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டிலும் ராமநாதபுரம் கோகிலாம்பாள் நகருக்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 14,50,228 மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் வீரப்பா நகர் கங்கையம்மன் கோவில் தெரு மற்றும் மாரியம்மன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளுக்கு சிமெண்ட் சாலை மறு சீரமைப்பு பணி ரூபாய் 33,59,888 மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் ஸ்ரீ ஆனந்த விநாயகர் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 18,396 மதிப்பீட்டிலும் சேதரப்பட்டு முத்தமிழ் நகர் விரைவு முருகன் நகர் மற்றும் பவுனம்பாள் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 22,79,488 மதிப்பீட்டிலும் என 1,23,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்ற பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வெள்ளினூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் BCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மகளிர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஊசுடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் இதற்காக ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்ட வேண்டும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் அந்தமான் நிக்கோபர் பொறுப்பாளருமான சூசை ராஜ் மற்றும் மாநில செயலாளர் சார்லஸ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் இந்நிகழ்வில் பிள்ளையார்குப்பம் காங்கிரஸ் நிர்வாகி பெரியண்ணசாமி, மாவட்ட செயலாளர் பாலமுருகன், காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் கணேஷ், ஆனந்த், சங்கர், அர்ஜுனன், சண்முகம், ராஜேந்திரன், சிவகாமி நகர் சக்திவேல், நாகதேவன், காதவராயன், ரமேஷ், பாண்டியன், வீரமணி, மகளிர் அணி தலைவி விஜயா, துரை, வேலு, கூனிமுடக்கு ராஜேந்திரன், ஆறுமுகம், சங்கர், பாலா, மதி, சிவபாலன், சிவா மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், தொண்டர்கள், செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்
முகிலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதன் துவக்க நிகழ்ச்சியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையம் கிராமத்தில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினர். தொடர்ந்து மதகடிப்பட்டு பாளையம், நல்லூர், குச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன், திருபுவனைப்பாளையம் கிளை செயலாளர் ரமேஷ், மதகடிப்பட்டு பாளையம் கிளை செயலாளர் கணேஷ், மாநில விவசாய அணி துணை அமைப்பாளர் குமரேசன், தோமசா ராஜராமன், நல்லூர் கிளை செயலாளர் கந்தன், ஐடிவிங் பிரசாத், அகிலன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசின் கல்வித்துறை சார்பில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் விழா அரியங்குப்பம் தூய இதய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி முதல்வர் அருட் சகோதரி அடைக்கலம் அவர்கள் தலைமை தாங்கினர். விழாவின் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு 272 மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவினை வேதியியல் துறை பேராசிரியை தேவி தொகுத்து வழங்கினார். விழாவின் முடிவில் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. களித்தித்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிகள் மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கன் துவக்கி வைத்தார். மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் தலைமை தாங்கி வாழ்த்துரை வழங்கினர். மார்ச் 9, 2026 காலை 10:30 மணியளவில் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் JS லட்சுமி, இயக்குநர் பினாசி டென்டல் கிளினிக் மற்றும் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட செல்வி திவ்யா, மலையேறும் பெண் சாதனையாளர் ஆகியோர் அவர்களுடைய உரையில் பெண்கள் தங்களது வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழ தேவையான வழிமுறைகள் பற்றியும், வேலை, வாழ்க்கை, சமநிலை பற்றியும், சமூகத்தின் பெண்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் பற்றியும் விரிவாக பேசினர். மகளிர் தின கொண்டாட்டத்துடன் இணைந்து பெண் மாணவிகளின் தொழில் முனைவோர் திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் கையால் செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய அனுமதிப்பதற்காக சந்தை என்ற ஸ்டால்களை கொண்ட ஒரு ஷாப்பிங் திருவிழாவை கல்லூரி IQAC மற்றும் கலாச்சார கிளப் ஏற்பாடு செய்திருந்தது. நிகழ்ச்சியில் அதிகபட்ச விற்பனையை செய்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வின் பொழுது பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தும் தி கால் என்ற மாணவர்களின் குறும்படம் திரையிடப்பட்டு பார்வையாளர்களிடமிருந்து பெரும் பாராட்டை பெற்றது. திரைப்பட குழுவினர் மேடையில் கௌரவிக்கப்பட்டனர். புதுவை மற்றும் தமிழ்நாடு கல்லூரிகளுக்கு இடையேயான பெண்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான எரிபந்து போட்டி நடத்தப்பட்டு பரிசு வென்றவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் பெண் விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள், மகளிர் ஊழியர்களுக்கு பலதரப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பின்னர் பரிசளிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை விமன் எம்பவர்மெண்ட் செல் தலைவர் டீன் முனைவர் தேன்மொழி, கல்லூரி R&D துறை டீன் முனைவர் வள்ளி மற்றும் டீன் வேலைவாய்ப்புத்துறை முனைவர் ஜெயக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர்.
எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் தொடர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரஸ் சார்பில் இன்று மாலை அண்ணா சிலை அருகில் அதிரடியான கண்டன போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார். கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி ஏஆர் நிஷா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டம் பல்வேறு நூதன முறைகளால் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. உயர்ந்து வரும் சிலிண்டர் விலையை சுட்டிக்காட்டும் விதமாக சிலிண்டருக்கு பாடை கட்டி ஊர்வலமாக எடுத்து வந்து தங்களது பலத்த எதிர்ப்பை பதிவு செய்தனர். கேஸ் தட்டுப்பட்டால் மக்கள் மீண்டும் பழைய காலத்திற்கே தள்ளப்படுவதை விளக்கும் வகையில் 2 பெண்கள் ஆதிகால மனிதர் வேடமணிந்து வந்தனர். விறகு கட்டைகளுடன் தட்டில் தாளம் தட்டியபடி இனி விறகடுப்புதான் கதி என்பது போன்ற முறையில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் போராடினர். தற்பொழுது நிலவி வரும் கடும் கேஸ் தட்டுப்பாட்டினால் இல்லத்தரசிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் இந்த சூழலை கருத்தில் கொண்டு உடனடியாக விலையை குறைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஏராளமான மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் நக்ஷத்ரா ஹோட்டல் முதல் சிறு கடை வரை தவிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் சமையல் சிலிண்டர் கிடைப்பதில் சிரமமாகி வருவதால் வீடுகளில் மக்கள் அவதியுறுகின்றனர். இதனை உணர்ந்த கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் எலக்ட்ரிக் அடுப்புகளை தொகுதி மக்களுக்கு வழங்கும் பணியை துவக்கியுள்ளார். மொத்தமுள்ள 12,000 வீடுகளுக்கு வழங்க திட்டமிட்டு வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் அடுப்பு என கணக்கிட்டு கடந்த 2 நாட்களில் 9,000 வீடுகளுக்கு அளித்துள்ளார். தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட்டிருப்பதால் ஓரிரு நாட்களில் மீதமுள்ள வீடுகளுக்கும் வழங்க உள்ளார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மீது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா மற்றும் கட்சியின் செயல் தலைவர் ஸ்ரீ காந்தி ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் முதலியார்பேட்டை தபால் நிலையம் எதிரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நகர செயலாளர் செந்தல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கட்சி நிர்வாகிகள் முதலியார்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் பிரச்சினைகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மேற்கொண்டு வரும் செயல்பாடுகள் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் தொகுதி மக்களின் நலனுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் மக்கள் நலத்திட்டங்கள் சரியாக அமல்படுத்தப்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தினர். அத்துடன் தொகுதியில் நிலவும் பல்வேறு அடிப்படை வசதி குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும், பொதுமக்களின் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும், சட்டவிரோத செயல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்து போராட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக மற்றும் அதன் சார்பு அமைப்புகளின் மாநில நகர நிர்வாகிகள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.